ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்கிறது. நமக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னத்தையும் நாம் பார்ப்பதற்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்தும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எப்படி ஒரு தீமை நமக்கு நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும்? இல்லை எப்படி ஒரு பலவீனம் நல்லது, இல்லை என்றால் எப்படி ஒரு தோல்வி நமக்கு நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும்? இவைகளெல்லாம் எப்போ நன்மையாக நம்மளுக்கு மாறுகிறது? நீங்கள் ஒருவேளை ஒரு துர்ச்செய்தியை கேட்டிருக்கலாம், உங்களை சுற்றி பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு கெட்ட காரியங்கள் ஏற்பட்டிருக்கலாம், உங்களுக்கு பலவீனங்கள் ஏற்பட்டிருக்கலாம், வியாதிகள் வந்திருக்கலாம், உங்களை சுற்றி எல்லாமே சரியில்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் உங்களுடைய நன்மைக்கு அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. அது என்னவென்றால் தீமையை நன்மையாக மாற்றுகிறது. God has the habit of turning bad into good. அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலுவை. சிலுவை என்பது வெட்கத்தின் அடையாளம், அவமானத்தின் அடையாளம், பாவத்தின் சாபத்தின் அடையாளம். எந்த மனுஷனும் போகக்கூடாத ஒரு நிலைமை தான் சிலுவை என்ற நிலைமை. அந்த சிலுவையை இயேசு எடுத்து சுமந்து அதை ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாற்றினார். அது ஐஸ்வர்யத்தின் அடையாளமாக, சுகத்தின் அடையாளமாக, செழிப்பின் அடையாளமாக, ரட்சிப்பின் அடையாளமாக, மன்னிப்பின் அடையாளமாக மாற்றினார். அப்போ எவ்வளோ மோசமான காரியமாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிறது தேவனுடைய பழக்கம். அதுதான் இந்த வசனத்தில் நம்ம படித்தோம். நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலவானாய் இருக்கிறேன், பலமுள்ளவனாய் இருக்கிறேன். when I am weak then I am strong அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கோம். எப்போ பலவீனமாக இருக்கிறனோ, ரொம்ப வீக்காக இருக்கணும், அப்போ தான் நான் ஆக்சுவலாக ஸ்ட்ராங்காகவே இருக்கிறேன். ஏன்னா நம்முடைய பலவீனத்தில், நம்மளுடைய இல்லாமையில் தேவனுடைய மகிமை விளங்கும், அவருடைய பிரசன்னம், பரிசுத்தம் எல்லாம் விளங்குகிறதே நம்முடைய பலவீனத்தில் தான். அதனால தான் பவுல் சொல்கிறார், என்னுடைய பலவீனம், நிந்தை, நெருக்கம், அவமானம் இவைகள் எல்லாவற்றிலும் நான் பிரியப்படுகிறேன். அதாவது அவருக்கு வருகிற பிரச்சனைகள் மேலே அவருக்கு பிரியம் ஏற்படலை. அந்த பிரச்சனைகள் நிமித்தமாக தேவனுடைய பிரசன்னம் விளங்க போகிறது, தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறேன், அவருடைய பலனை, ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறேன் என்ற பிரியம் எனக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு முன்பதாக கெட்ட காரியங்கள், சரியில்லாத காரியங்கள், தோல்விகள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற்றுகிறார். அவைகள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே சிறப்பான காரியங்களை தேவன் அதை கொண்டு செய்கிறார். ஸோ இதுதான் தேவனுடைய பழக்கம். இன்றைக்கும் தேவனுடைய பழக்கத்தை நீங்கள் பார்க்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான நாளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எவ்வளோ மோசமான காரியத்தை எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்தாலுமே அவைகளை தேவன் நன்மையாக மாற்றுகிறவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே தேவன் உங்களுக்கு நன்மையாக மாற்றப் போகிறார். இன்றைக்கும் ஒரு நன்மை நிறைந்த நாள், நல்ல நாள். ஆண்டவர் இந்த நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.